நம சிவாய. சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு ஒரு மனிதர் இறப்பிற்கு பிறகு எவ்வளவு காலத்திற்கு பிறகு அவருக்கு மறுபிறவி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஒரு மனிதருக்கு மறுபிறவி அப்படிங்கிறது எவ்வளவு நாள்ல கிடைக்கும்னா, குறிப்பிட்டு இவ்வளவு நாட்கள்ல கட்டாயம் அவங்களுக்கு மறுபிறவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதருடைய பாவ புண்ணியங்களும் வேறுபடும். அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு மறுபிறவி இறைவனால் வழங்கப்படுது. ஒரு சிலருக்கு சீக்கிரமே மறுபிறவி கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு ரொம்பவும் தாமதமா பல வருட கணக்காயும் அவங்க மறுபிறவி கிடைக்காம அந்த ஆத்மா இருக்கும். ஆனா கண்டிப்பாக ஒரு மனிதர் இறந்து ஒரு வருடத்திற்கு அவங்களுக்கு மறுபிறவி கிடைக்காது. குறைந்தது ஒரு வருடத்திற்கு பிறகுதான் அவங்களுக்கு மறுபிறவிங்கிறதே கிடைக்கும். ஆனா ஒரு சில ஆத்மாக்கள் 100-200 வருடங்களுக்கு மேல கூட ஆத்ம சாந்தி அடையாம அவங்க மறுபிறவியும் கிடைக்காம இன்னமும் இருக்காங்க. தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க மறுபிறவி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே தாமதமாகும். சிறு குழந்தைகள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே மறுபிறவி சீக்கிரமாவே கிடைச்சிரும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக முக்தி கிடைக்கிறது. யாருக்கு முக்தி கிடைக்கும்னா, முக்தி கிடைக்கிறதுங்கிறது மிகவும் அரிதான விஷயமா இருக்கு. மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து தங்களுடைய பாவ புண்ணியங்களை கழிக்கிறதுக்காகவே மீண்டும் மீண்டும் மனிதர்கள் இந்த பிறவி சக்கரத்துல மீண்டும் மீண்டும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. பல ஆயிரம் பிறவிகள் கூட திரும்ப திரும்ப மனிதர்கள் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல பிறந்து பிறந்து அவங்களுடைய பாவ புண்ணியங்களை கழிக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்காங்க. நம சிவாய.